அனைத்து தமிழர்களுக்கு வணக்கம். அவனியாபுரத்தில் மறவர் சாதி தலைவர் முத்துராமலிங்கம் என்பவருக்கு ஒரு சிலையானது திறக்கப்பட்டது. அதுவும் அவனியாபுரம் பேருந்து நிலையத்தில் அருகில். இந்த ஒரு குறிப்பிட்ட சாதி என்பது மிக மிக ஒரு குறுகிய வட்டாரத்தில் அங்கே வாழக்கூடிய ஒரு சாதி. அந்த பகுதியில். அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகம் என்றால் முத்தரையர் சமூகம். அந்த முத்தரையர் சமூகத்தின் நீண்ட நாள் கோரிக்கை அங்கே முத்தரையரின் சிலையே நிறுவ வேண்டும் என்று. ஆனால் அந்த மக்களின் கோரிக்கையை ஏற்காமல் ஏதோ ஒரு ஓரத்தில் முத்தரையர் அவருக்கு ஒரு சிலையை வைத்துவிட்டு ஒரு சாதி தலைவர் அதாவது முத்துராமலிங்கம் என்ற ஒரு நபரின் சிலையை நிறுவியுள்ளார்கள். இதே மதுரையில் இந்த அமைச்சர் மூர்த்தி தான் இது எல்லாத்துக்கும் காரணம். தன்னுடைய ஜாதிக்காரர்களுக்கு மட்டும் அனைத்து விதமான சலுகைகளை வழங்குவது, எல்லாம் செய்வது, அந்த ஜாதி தலைவர்களை போட்டாவே எல்லா இடத்துலையும் வைப்பது, அந்த ஜாதி தலைவர்களுக்கு சிலை வைப்பது, இந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது மூர்த்தி தான். இதே மதுரையில் கோனார் சமூகம் கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறது. எங்களுக்கும் அதாவது கோனார் சமூகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட மாவீரர் அழகு முத்துக்கோன் அவருக்கு ஒரு சிலையை நிறுவ வேண்டும் மதுரையில் என்று அது ஒரு 12 ஆண்டுகால போராட்டம். ஆனால் இப்போது வரைக்கும் அந்த கோரிக்கையை இந்த அரசாங்கம் காதில் கூட வாங்கவில்லை. முத்தரையர் சமூகமும் இந்த பக்கம் போராட்டம் சிலை வைப்பதற்கு, அந்த பக்கம் கோனார் சமூகமும் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் 12 வருடமாக. அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மறுபுறம் தேவேந்திரகுல சமூகம் மதுரை உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை அறிக்கிறது. மதுரையில் சுதந்திர போராட்ட மாவீரர் சுந்தரலிங்க குடும்பனாருக்கு சிலை வைக்கலாம் என்று. ஆனால் அந்த தீர்ப்பை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு தரங்கெட்ட மதுரையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இருக்கிறார்கள். இந்த அளவிற்கு ஒரு ஜாதிய பாகுபாடு என்பது அங்கே இருக்கக்கூடிய மதுரையை சுற்றியும் மதுரையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிகள் இவர்கள் அனைவரும் ஒரு ஜாதிய வட்டாரத்துக்குள் அடைக்கப்பட்டு உள்ளார்கள். இது மதுரை மாவட்டத்தில் மட்டும் கிடையாது. எல்லா மாவட்டத்திலும் இதே தான். ராமநாதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கலாம். அங்கே அமைச்சர், அங்கே எம்எல்ஏ காதர் பாஷா என்ற ஒரு நபர் இருக்கிறார். அங்கே அவர் ஜாதியை சார்ந்த நிகழ்ச்சிகளை மட்டும்தான் கலந்து கொள்வார். அங்கே முத்துராமலிங்க சிலை திறப்பு என்றால் போய்விடுவார். முத்துராமலிங்கம் சிலையை புதுப்பிப்பது, அங்கே சென்று புதுப்பித்து கொடுப்பது, இது போன்ற தன்னுடைய ஜாதிக்காக மட்டும்தான் அங்கே வேலை செய்து கொண்டு பிற மக்களின் கோரிக்கையை காதில் கூட வாங்க மாட்டார்கள். ஐயா இம்மானுவேல் சேகரனார் அவருக்கு மணிமண்டபம் அமைத்து தருகிறோம் என்ற பெயரில் ஒரு முறையான ஒரு கட்டிடமாக இல்லாமல் அகிலையும் ஊழல் செய்து அது ஐயாவின் புகழே சிறுமைப்படுத்தும் வகையில் தான் உள்ளது. அதற்கு காரணம் யாரு? இதே ஜாதியை சேர்ந்த காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ. இவர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இதே போல தான் நம்ம தென்காசி மாவட்டம் கீழ்த்திருமடம் என்ற ஒரு ஊரில் ஐயா இமானுவேல் சேகரனாருக்கு ஒரு சிலையானது இருந்தது. அந்த சிலையை புதுப்பிக்க வேண்டும், வெண்கல சிலையாக மாற்ற வேண்டும் என்று கேட்டபொழுது அதெல்லாம் மாற்றக்கூடாது என்று கூறிவிட்டார்கள். ஆனால் இதே இது பல ஊர்களிலும் முத்துராமலிங்கம் சிலையை வெண்கல சிலையாக மாற்றியுள்ளார்கள். இதிலிருந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இருக்கிற எல்லா மாவட்ட செயலாளரும் அதாவது அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ், தாவேகா, நாம் தமிழர் இப்படி எந்த கட்சியை மாவட்ட செயலாளர் எடுத்துக்கிட்டாலும் அது எல்லா மாவட்டத்திலரும் அந்த ஒரு குறிப்பிட்ட 2-3 ஜாதி தான் இருக்காங்க. ரவர் கல்லர் தான் அதிகமாக இருக்காங்க தென் தமிழகத்தில். எம்பி பார்த்தாலும் அவங்க தான் இருப்பானுங்க, எம்எல்ஏ பார்த்தாலும் அவங்க தான் இருப்பாங்க. இப்போ ஒரு ஓட்டு போட்டு அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டு இன்னைய வரைக்கும் நம்ம போராடிக்கு இருக்கோம். ஐயாவோட சிலையை ஒரு இடத்துல வைக்க வேண்டும்னா போராட்டம், ஐயாவோட சிலையை மாற்ற வேண்டுமானாலும் போராட்டம். அது எப்படி 1 நாள் 2 நாள் போராட்டம், 5 வருஷம் 10 வருஷம் போராட்டம்லாம் நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். இங்கே சாத்தூர் 18 பட்டியில் ஐயாவோட சிலையை வைத்தோம். அது சொந்த பட்டா இடத்தில் வைப்பதற்கு 7 வருட காலம் போராட்டம் நடத்தினோம். சொந்த பட்டா இடத்தில் ஒரு சிலையை நிறுவுவதற்கு 7 வருட காலம் போராடி ஐயாவின் இமானுவேல் சேகரனார் சிலையை நாம் நிறுவி உள்ளோம். எந்த ஒரு மனுவும் எந்த ஒரு போராட்டம் எதுவும் கிடையாது. ஆனால் அங்கே தூக்கிட்டு போய் தன்னுடைய ஜாதி தலைவருடைய சிலையை வைக்கிறார்கள். நம்ம நம்மளுடைய பட்டா இடத்தில் ஒரு சிலையை வேண்டும் என்று கேட்கும் பொழுது பக்கத்தில் உள்ள ஜாதிக்காரர்கள் வம்பு செய்வார்கள். ஜாதி சண்டை அப்படி வரும் இப்படி வரும் வாங்க. ஆனால் அவனுங்க ஏதாவது ஒரு சிலையை வைக்கன்னா அங்கே எந்த ஜாதி சண்டை எதுவும் வராதான். அப்போ ஜாதி சண்டை செய்கிறது யாரு? இப்போ ஐயா இமானுவேல் சேகரனார் சிலை வைக்கவும் அப்போ பிரச்சனை பண்ணுறது யாராக இருந்தால் அந்த ஜாதிக்காரனாக தான் இருப்பான். அப்போ அவனுடைய ஜாதி தலைவருக்கு சிலையை வைக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்ம பிரச்சனை பண்ணியிருப்போமா? எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம அறத்தின் பக்கம் நின்று போராடக்கூடிய ஒரு இனம். அந்த ஒரு ஜாதிக்கு அறம் என்றாவது என்னன்னே தெரியாத ஒரு ஜாதி கூட்டம் அது. அப்புறம் தேவேந்திரகுல வேளாண் சமூகம் மட்டுமல்ல, இருக்கிற
அரசியல் அதிகாரம் இல்லாத எல்லா சமூகத்திற்கும் இது பொருந்தும். முத்திரையர் சமூகத்திற்கு பொருந்தும். கோனார் சமுதாயத்திற்கும் பொருந்தும். அகமுடையார் சமுதாயத்திற்கும் இது பொருந்தும். முக்குளம் முக்குளம் என்ற ஒரு பேரில் அரசியல் அதிகாரமே இல்லாத ஒரு சமூகம் என்றால் அகமுடையார் சமூகம் தான். இருக்கிற பதவி எல்லாத்தையும் இந்த 2 ஜாதிக்காரங்க மாலவர் கல்லர் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அகமுடையாருக்கு ஒண்ணும் கிடையாது. இருக்கிற பழி மட்டும் தான் அகமுடையார் சமுதாயத்திற்கு போய் சேருகிறது. முத்திரையர் சமூகம், கோனார் சமூகம், தேவேந்தர் உழவர்களார் சமூகம், இளைஞர்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வரப்போற சட்டமன்ற தேர்தலில் இந்த கள்ளர் மறவர் 2 ஜாதிக்கு ஓட்டு போடக்கூடாது என்று ஒரு முடிவிற்கு வாருங்கள். அரசியலில் நம்ம அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்களுக்கு ஜெயிக்க வச்சு அவங்களுக்கு அரசியல் பலத்தை கொடுத்துருந்தோம். அவங்க அந்த பலத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற மாவட்ட செயலாளர் எல்லா பதவியிலையும் அவன் ஜாதிக்காரங்களை போட்டுறதானுங்க. இருக்கிற எல்லா ஊழல், திருட்டு வழக்கு, கொலை, கொள்ளை எல்லாமே அந்த ஜாதிக்காரங்க சர்வசாதாரணமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். நமக்கான உரிமையை கூட நம்ம கேட்க முடியல. அந்த அளவிற்கு ஒரு ஜாதிய உணர்வோடு அந்த நபர்கள் எல்லாம் செயல்பட்டு வருகிறார்கள். இந்த அளவிற்கு ஒரு ஜாதி எண்ணத்தில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு நாம் ஏன் அரசியல் அங்கீகாரத்தை தர வேண்டும்? கேவேந்திர குலகலா சமூகம் மிக தெளிவாக இந்த தேர்தலில் நீங்கள் செயல்பட வேண்டும். நமக்கு எதிராக இருக்கக்கூடிய நம்மளை நம்ம சமூகம் முன்னேறக்கூடாது என்று நினைக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட 2 ஜாதிக்கு ஓட்டு போடக்கூடாது. அது எந்த கட்சியில இருந்தாலும் சரி. பிஜேபி, காங்கிரஸ், அதிமுக, திமுக எந்த கட்சியில அந்த மாறவர், கள்ளர் ஜாதி வேட்பாளர்கள் எங்கு நின்றாலும் ஓட்டு போடக்கூடாது என்று ஒரு ஒற்றை தீர்மானத்தை கேவேந்திர குலவேளாள மக்கள் எடுக்க வேண்டும். இதை நம்ம ஓட்டு போடுறதுல செயல்படுத்த வேண்டும். கண்டிப்பாக முறையில். நைனா நாகேந்திரன் போட்டியிட்டாலும் ஓட்டு போடக்கூடாது. மூர்த்தி, மதுரை மூர்த்தி அமைச்சர் போட்டியிட்டாலும் ஓட்டு போடக்கூடாது. காதர் பாஷா முத்துராமலிங்கம் அந்த நபர் போட்டியிட்டாலும் ஓட்டு போடக்கூடாது. டிடிவி தினகரன் போட்டியிட்டாலும் ஓட்டு போடக்கூடாது. அந்த 2 ஜாதியில் யார் நின்றாலும் ஓட்டு போடக்கூடாது என்ற ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அந்த ஒரு குறிப்பிட்ட 2 ஜாதி அரசியலில் வீழ்த்த வேண்டும். நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அவங்கள நம்ம பெருசா உயர்த்தி விட்டு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அரசியல் அதிகாரம் இல்லாம ஒப்பாரி வைத்துக் கொண்டே இருக்கிறோம். நாள்தோறும் இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நம்ம கொடுத்த அரசியல் அதிகாரத்தை நாமே பிடுங்கி எறிய வேண்டும். பிடுங்கி எறிவதற்கான சமயம்தான் இந்த சட்டமன்ற தேர்தல் என்பதை தேவேந்திர குலவேளாள சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா இம்மானுவேல் சேகர் அன்னார் சிலையை ஏதாவது ஒரு இடத்தில் நம்மளால் எளிமையாக வைக்க முடிகிறதா சிந்திக்க வேண்டும். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகில் இம்மானுவேல் சேகர் அன்னார் சிலை வைப்பதற்கு இன்று வரையிலும் போராடி பெற்று கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலம் போராடி பெற்று இப்பொழுதுதான் அதற்கான வேலை நடக்கிறது. அங்க அந்த சுற்று வட்டாரத்தில் பிற சமூகம் கிடையாது. ஆனாலும் வைப்பதற்கு அனுமதி கிடையாது. அதுவும் ஊருக்குள்ள வைக்கிறார்கள். அதற்கு கூட அனுமதி தர மறுக்கிறார்கள். ஐயாவின் சிலையை மாற்றி வெங்கல சிலையை நிறுவ வேண்டும் என்று கேட்டாலும் அதற்கும் பர்மிஷன் கிடையாது. அப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட 2 ஜாதி எல்லா பதவியில இருக்காங்க. மாவட்ட செயலாளர் அவங்க தான், எம்பி அவங்க தான், எம்எல்ஏ அவங்க தான், இருக்க எல்லா பொறுப்பையும் அவங்ககிட்ட குடுத்துட்டு, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிருக்கோம்? ஒரு இடத்துல ஐயாவின் சிலையை கூட நம்மால் நிறுவ முடியாத அளவிற்கு ஒரு மோசமான அரசியலில் சூழ்ச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் கள்ளர் மறவர் சாதிக்கு ஓட்டு போடக்கூடாது என்ற ஒரு ஒற்றை உறுதிமொழியை நமக்கு நாமே எடுத்துக்கொள்ளுவோம். நம்மளுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடம் இதை பற்றி பேசுங்கள். உங்களுடைய குடும்பத்தினரிடம் பேசுங்கள். உங்களோட உறவினர்களிடம் பேசுங்கள். இந்த தேர்தலில் நம்ம இந்த 2 ஜாதிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வலைதளங்களிலும் தெரியப்படுத்துங்கள். இந்த தேர்தலில் இந்த 2 ஜாதிக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது. கள்ளர் மறவர்களுக்கு எங்களுடைய ஓட்டு கிடையாது.